அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே. நாங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் திருக்குறளை பற்றி கொஞ்ச காலம் பார்த்து கொண்டு வருகின்றோம். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுதி. அதில் திருக்குறளுக்கு ஒரு முன்னுரை போல அறத்துப்பாலில் பாயிரவியல் என்று இருக்குது. அதில் 4 அதிகாரங்கள். அதில் முதலாவது கடவுள் வாழ்த்து. அதில் ஒரு இந்த கடவுள் அந்த கடவுள் என்று சொல்ல இல்லை, எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுளை அங்கே பார்க்குறார். 2வதாக வான் சிறப்பு. வான் சிறப்பிலே மழை, அதனூடாக நீர், இயற்கையை அவர் வலியுறுத்துகின்றார். 3வதாக நீத்தார் பெருமை. நீத்தார் என்பதை பலர் பலவிதமாக பொருள் சொல்லுகிறார்கள். நீத்தார் என்பது சான்றோர் என்று எடுக்கலாம், ஆன்றோர் என்று எடுக்கலாம், ஞானிகள் என்று எடுக்கலாம், எங்களுடைய முன்னோடிகள் என்று எடுக்கலாம், எங்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்பவர்கள், வாழ்கின்றவர்கள் என்று எடுக்கலாம். அதான் மூத்தோர் நீத்தார் பெருமை என்று சொல்லி சொன்னேன். எல்லாரும் சமம் என்பது உண்டு, ஆனால் எல்லாரும் சமம் என்றிட்டால் பிறகு எங்களுக்கு முன் உதாரணங்கள் இல்லை. அதுதான் அங்கே இருக்கிறது. அடுத்ததாக அதில் 4வதாக கொண்டு வைத்தார் அரண் வலியுறுத்தல். திருக்குறள் முழுமையுமே அறத்தை வலியுறுத்துகின்றது. அறம் என்பது என்ன என்பதுன்றதுக்கு அது வேற விளக்கம் இருந்தாலும் அறத்தை அரண் வலியுறுத்தல். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்றாலும் 3ஐயும் வைத்தார். அறம், பொருள், இன்பம் 3க்கும் அறத்தை வலியுறுத்தினர். அதாவது முன்னுரையின் முடிவுரையாக அரண் வலியுறுத்தலை வைத்தார். உலகத்தோட பாயிரவியல் முடிந்து இல்லறவியல் தொடங்குது. அறத்துப்பால்ல இல்லறவியல் தொடங்குது. இல்லறவியல்ல அவர் வாழ்க்கையை பற்றி முதலாவதாக சொன்னார். இன்னதான் நாங்கள் பேசினாலும் இல்வாழ்வான், குடும்பத்தில் திருமணம் செய்து குழந்தை குட்டிகளை பெற்று வளர்த்து செய்விக்கிற அந்த அம்மா அப்பா அவர்தான் அடிப்படை ஒரு சமூகத்தின் ஆணி வேர் என்பதை சொன்னார். துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்றார். இந்த இல் வாழ்க்கையை பற்றி எல்லாம் சிறப்பாக சொன்னவர். அடுத்ததாக மக்கட்பு வாழ்க்கை துணை நலத்தை சொன்னார். லைஃப் பார்ட்னர். அப்ப சரியான ஒரு லைஃப் பார்ட்னர் வர வேணும். எங்கள் திருவம்பாவை வரப்போகுது அடுத்த மாதம். அதெல்லாம் திருவம்பாவையில் அடுத்தடுத்த மாதங்கள்ல இதுதான் பாட்டு. என்னவரே எங்கணவராவாரவருகந்து சொன்ன தொழும்பே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன பரிசேயமக்கங்கோன் நல்குதியேல் என்ன குறையுமிலோ மேலோரம்பாவாய். அப்படி ஒரு நல்ல கணவன், நல்ல மனைவி கிடைச்சால் நாங்கள் அவர்களோடையே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவோம், அவருக்கே தொண்டு செய்வோம். எங்களுக்கு அப்படி என்ன குறையும் இலோ மேலோரம்பாவாய். என்னிடத்துல எங்களிலன் ஞாயிறு என்று சொல்லி என்னிடத்துல வரும். இப்படி ஒரு வாழ்க்கைத்தினை கிடைச்சா சூரியன் கிழக்க உதிச்சான்னு மேற்க உதிச்சான்னு. அப்ப வாழ்க்கை துணை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இன்றைக்கு அதெல்லாம் உலக்கை தேய்ந்து உளிப்படியான மாதிரி சாத்திரம் பார்த்து, கோத்திரம் பார்த்து, குலம் பார்த்து எல்லாம் கொண்டு வந்து முடிச்சு போடுகிற விஷயமா போயிட்டுது. அது ஒரு சீரழிவு தான். அது வாழ்க்கை துணைநிலத்தை பற்றி சொன்னார். அப்ப அதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக மங்களம் என்ப மனைமாட்சி. அங்கால அடுத்தது என்ன சொன்னார்? மங்களம். அதான் அல்ல, அந்த இல்லறவியல்ல கடைசி குறள் அடுத்த அதிகாரத்துக்கு முன்னுரை மாதிரி என்ன சொன்னார்? மங்களம் என்ப மனமாட்சி மற்றதன் நன்கலன் நன்மட்கட்பேறு. நல்லொரு கூட கணவன் மனைவி கிடைச்சு இல்லற வாழ்க்கை நடத்துறதே ஒரு பெரிய ஒரு மங்களம். அதே பெருசு, அதுதான் சிறப்பு. அதுல ஒரு நல்ல பிள்ளைகளும் வந்துட்டுதண்டா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஓர்னமெண்ட் என்று தான் சொன்னார். பிள்ளைகள் இல்லாட்டிலும் பரவாயில்லை கண்டது என்று சொல்லி போட்டு அடுத்ததாக மக்கட்பேறு என்று ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். சரி, படிங்க பாப்பா. பெரும் அவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற.
பெருமவற்றுள் யாம் பேறு என்பதொன்று இருக்கு. பேர் என்றால் என்ன கருத்து? கெயின்ஸ். எங்களோட வாழ்க்கையில நாங்க சம்பாதிக்கிற லாபங்கள், தேட்டங்களை பேறு என்று சொல்லுவது. பேரிளவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடென்னும் ஆறும் முன் கருவிட்பட்டது என்று சிவஞான சித்தியார் சொல்லும். விதி விதி என்று எல்லாம் சொன்னாலும் எல்லாம் விதி இல்லை. மூக்கில் தடிமன் வந்தாலும் விதி, கோப்பை உடைஞ்சாலும் விதி என்று சொல்றதெல்லாம் போயிட்டுது. விதி என்பது முக்கியமான 6 விஷயங்களை தீர்மானிக்குது. பேரு, இந்த வாழ்க்கையில நாங்கள் என்னென்னத்தை கெயின் பண்ண போகிறோம், தேட்டமாக தேடப் போகிறோம். இளவு, என்னென்னத்தை இழக்கப் போகிறோம், இழந்து வருந்த போகிறோம். இன்பம், எவ்வளவு இருந்தாலும் சரி அதில் எவ்வளவத்தை அனுபவிக்க போகிறோம். எல்லாத்தையும் இருந்தா போல எல்லாரும் அனுபவிக்கிறது இல்லை. இன்பமோடு பிணி, என்னென்ன வருத்தங்கள் வரப்போகுது. நோய் என்பதும் பிணி என்பதும் வேறு வேறு கருத்துல வரும். குறுகிய கால நோய்களை நோய் என்று சொல்லுவார்கள், நீண்ட கால நோய்களை பிணி என்று சொல்லுவார்கள். குரோனிக் இல்னஸஸ் தான் பிணி, டயபெட்டிஸ் பிணி. ஆனால் ஃப்ளூ நோய் அப்படி. இப்போ பிணி. மூப்பு, வயதுக்கு அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி போகிறது. சில பேரை பார்க்குறோம் 90 வயசுக்கு மேலேயும் நல்ல சிறப்பாக ஓடி ஆடி செயற்பட்டு கொண்டிருக்கிறவர்களையும் பார்க்குறோம். 70 வயதிலேயே அடங்கி ஒடுங்கி போகிறவர்களையும் பார்க்குறோம். மூப்பு. சாக்காடு, எப்படி இந்த இறப்பு வரப்போகுது, எத்தனை வயசுல வரப்போகுது, எப்படி வரப்போகுது, யார் இருக்க போயினம், கஷ்டப்பட்டு போறாரா, சுகமா போறாரா, படுக்கையில இருந்து போறாரா, இப்படி எல்லாம் இந்த 6 முன் கருவுட்பட்டது. நாங்கள் கருவில் ஜெனிக்கின்ற காலத்திலேயே எங்களோட கொண்டு வந்த கர்மா. இதை பிராரப்த கர்மா என்று சொல்லுவார்கள். கொண்டு வந்த கர்மா இப்பிறப்பிலே அனுபவித்து தீர்ப்பதற்காக எங்களுக்கு அலோகேட் பண்ணி இறைவன் கொடுத்தது. நாங்கள் கொண்டு வரல, அது என்றெடுத்து இறைவன் கொடுத்தது. சைவத்தின் முக்கியமான ஒரு விடயம், கடவுள் செய்கிற ஒரு வேலை, எங்கட கர்ம பயன்களை எங்களுக்கு பிரித்து தாரது. இந்த பிறவிக்கு இவ்வளவும் உண்டு. அங்கே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது. அது சஞ்சித வினை, கொண்டு வர வினை பிராரப்த வினை. அது செயற்படும் போது அதை ஊழ் என்று சொல்லுவார்கள், விதி என்று சொல்லுவோம். பேர் என்பதற்கு என்னன்றதுக்காகத்தான் இதை சொன்னேன். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை. இந்த பேறுகள்ல நாம் அறிந்தவற்றுள்ள இதை போல பேறு வேறு ஒன்றும் இல்லை. எது? அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நல்ல அறிவை அறிந்த, the intelligent kids, the knowledgeable kids, அதுதான் சொல்றாங்க. மக்கட்பேறு அல்ல பிற. பிள்ளைகள் நல்லதுதான், பிள்ளைகளிலேயும் அறிவுள்ள மக்களாக வேண்டும். எங்களுக்கு தெரியும், மார்க்கண்டேயருடைய கதை எங்களுக்கு தெரியும். மிருகண்ட முனிவர் பிள்ளை இல்லாமல் தவன் செய்த சிவபெருமான் சொன்னார், உனக்கு 100 ஆண்டு காலம் வாழ்கின்ற பையன் வேணுமா? உன நல்ல குணங்கள் இருக்காது, படிப்பு இருக்காது, அது இருக்காது. அல்லது 16 வயசு ஆயுளுடைய பையன், நல்ல படிப்பு, இன்டெலிஜென்ட், நற்குணங்கள், நற்பண்புகள் நிறைந்த பையன் வேணுமான்னு கேட்க, நற்குணங்கள் நற்பண்புகள் வாய்ந்த பையனை கேட்டார். ஏனென்றா அதை விட வேற பேர் இல்லை. அறிவு அறிந்த மக்கட்பேரல்ல பிற என்று சொன்னார். அப்ப பிள்ளைகளிலேயும் அறிவுள்ள பிள்ளைகளாக, அறிவை அறிந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை அறிவிக்கிறதுக்கு தேவைப்படி என்ன செய்வோம் அது அங்கால சொல்லுவார். அது முதலாவது மக்கட்பேறு. அடுத்தது என்ன சொன்னார்? எழுபிறப்பும் தீயவை தீட்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பெறின். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பெறின். ஒரு பிறப்பில நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்தார் உங்களுக்கு எந்த பிறப்பிலையும் தீயவை வராது. எழுபிறப்பு என்பதை வேறு வேறு விதமாக பொருள்கிறார்கள். கருணாநிதி 7 தலைமுறை என்று போட்டிருந்தார். 7 பிறப்பண்டா 7 வகை பிறப்பு என்று சைவன் சொல்லும். என்னென்ன 7 வகை பிறப்பு? அது 4 வகை தோற்றம். அது மோட் ஆஃப் பேர்த். மோட் ஆஃப் பேர்த்தை தான் எக்ஸில இருந்து வாரது, முட்டையிலிருந்து அண்டசம். அடுத்தது உட்பீஜம், வித்தில இருந்த உட்பீச்சம், உட்பீஜம். மற்றது சராயுசம், கருப்பையிலிருந்து.
பிறக்கிறது. மற்றது சுவேதசம், சுயமாக துண்டுபட்டு வர்றது. இப்படி 4ஆக பிரிக்கிறது. இது மோட் ஆஃப் பர்த். இது டைப்ஸ் ஆஃப் பர்த். எத்தனை டைப்ஸ் இருக்குது? என்னென்ன? மக்கள், தேவர், நரகர், விலங்கு, ஊர்வன, தாவரம், மீனவர். அதான் தாவரங்கள் உண்டு, நீர்வாழ்வன உண்டு, ஊர்வன உண்டு, மற்றது நடப்பன, மற்றது அடுத்தது என்ன? மக்கள், பரப்பன, மற்றது தேவர்கள். 7 வகையான பிறப்புகள். இது அந்த நாளில் கிளாசிபிகேஷன், அவ்வளவுதான். இப்போ நாங்கள் படிக்க கிளாசிபிகேஷன் படிக்க விஞ்ஞானத்தில் எல்லாரும் அரிஸ்டோட்டல் கிளாசிஃபை பண்ணாருன்னு தான் தொடங்குறது. அரிஸ்டோட்டல் கிளாசிஃபை பண்ணல, சைவன் கிளாசிஃபை பண்ணியிருக்கு. 4 வகை தோற்றம், 4 மோட்ஸ் ஆஃப் பேர்த்தை வச்சே முட்டையில வாரது, கருப்பையில வாரது. இந்த கருப்பையில வாரது தான் நாங்கள் குறும்ப வச்சிருக்கிறோம். மெமல்ஸ் வச்சிருக்கிறோம். கருப்பையில பிறக்கிறது இல்லையா? முட்டையில பிறக்கிறதுல 2 வரும். ஊர்வனவும் வரும், மற்றது பறவைகளும் வரும் இல்லையா? நடப்பனவில நடப்பனில் விலங்குகள், நாட்கால் விலங்குகள் அப்படி. அப்போ இப்படி இது விதமான கிளாசிபிகேஷன். தொல்காப்பியத்திலையும் ஒரு கிளாசிபிகேஷன் இருக்குது. அது இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை வச்சு கிளாசிஃபை பண்ணது. 1 வதிவே, 1 வதிவே என்று சொல்லி 6 வதிவே, அவற்றோட 2 6 டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணுறது ஜென்ரல். இது 2 விதமான கிளாசிபிகேஷன். இப்போ எழுப்புறப்பண்டது இந்த தாவரங்கள், விலங்குகள், ஊர்வன, பரப்பன, மற்றது தேவர்கள், மனிதர்கள், இப்படிப்பட்ட 7 வகையான. இந்த பிறப்பில் பிறந்தாலும் நல்ல பிள்ளைகளை பெற்றால் ஒரு குறையும் இல்லை. இது உண்டு. இந்த பிறப்பில் அது உண்டு. இன்னொன்றும் இருக்குது. அந்தந்த பிறப்பிலையும் கூட அந்தந்த இது மக்களுக்குத்தான் சொன்னவர், ஆனால் இது மனிதருக்குத்தான், மற்றதுக்கு வராது என்றாலும் பார்க்கலாம். சிங்கமா பிறந்தாலும் சிங்கக்குட்டியும் நல்லா இருக்கணும் என்ன இல்லையா? மீனா பிறந்தாலும் மீன் குஞ்சு நல்ல குஞ்சா இருக்க வேணும் என்ன? எந்த பிறப்புல பிறந்தாலும் நல்ல பிள்ளைகள் வர, குஞ்சுகள், குட்டிகள் வந்து தண்டால் ஒரு குறையும் இல்லை என்றதை சொல்றேன். 2 விதமாயும் எடுக்கலாம். ஆனால் திருக்குறள் மனிதருக்குரிய நூல், மானுட நூல். அறம்பொருள் இன்பம் வீடு என்பது புருஷார்த்தம், மனித வாழ்க்கைக்குரியது. அப்ப எழுப்புறப்பை சொன்னபடியினாலே வள்ளுவர் கிறிஸ்தவராக இருக்க முடியாது, இஸ்லாமியராக, யூதராக, கிறிஸ்தவராக இருக்க முடியாது. இரண்டால் அங்க மரப்புறப்புகள், 7 வகை பிறப்புகள் என்பது இல்லை. இந்த ஒரு கருத்து. அடுத்தது வாடிங்க. தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் பொருள் என்பது அம்மக்கள். உண்மையாக எங்கட உடைமை, எங்கட தேட்டம் என்று சொன்னா பிள்ளைகள் தான். சும்மா சொல்றது வீடு வச்சிருக்கிறேன், காடு வச்சிருக்கிறேன், நாடு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் சொல்றது. உண்மையான தேட்டம் பிள்ளைகள் தான், பிள்ளைகள் தான். ஆனா அந்த பிள்ளைகள் எங்களை வினைப்பயன்படிதான் வரும். பிள்ளைகள் கிடைப்பது எங்கட அவர் பொருள் தம் தம் வினையான் வரும், தம் தம் வினையான் வரும் என்று ஒரு கருத்து. அதாவது பிள்ளைகள் தான் பொருள், அப்பொருள் தங்களோட வினையால வரும் என்றது உண்டு. மற்றது என்னோட கருத்து, உண்மையா பொருள் என்று சொல்றது பிள்ளைகள் தான், மிச்சதெல்லாம் கர்ம வினைப்படி வருகிறது என்று சொல்லுவார்கள். மிச்சதெல்லாம் கர்ம வினைப்படி வருகிறது. அப்ப பிள்ளைகள் என்ன? பிள்ளைகளும் கர்ம வினைப்படி வந்தாலும் அது நீங்கள் சரியாக ஆக்க வேண்டியது உங்களோட பண்பு. அந்த 2 கருத்திலையும் எடுக்கலாம். தம் பொருள் என்பது தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், இந்த பொருள் என்று சொல்றது மக்கள் தான், அந்த பொருள் எங்களோட வினைப்படி வரும் என்று சொல்றது. எங்கள் வினைப்படி எங்கள் பிள்ளைகள் வரும். நாங்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பிள்ளைகள் அமைவார்கள் இல்லையா? குழலினிது ஜாலியது
என்பதும் தம் மக்கள் இல்ல நீங்க இடையில விட்டுட்டீங்களே, நீங்க விட்டுட்டீங்களே இன்னொன்று இங்க ஒண்ணு. இதுல விட்டுட்டிய. அடுத்தது கேட்டு இருக்குது அடுத்தது அமிழ்தின மாற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய ஊர். வெரி சிம்பிள் பிளஷர்ஸ் இந்த லைஃப்பை பற்றி வள்ளுவர் சொல்றார். நாங்கள் எல்லாம் ஹாலிடே எடுத்து போறது, ஹோட்டலுக்கு போறது, ஈட்டிங் அவுட் போறதுன்னு நிறைய ஓடி திரிகிறோம். சொல்றார், அமிழ்தினம் ஆற்ற இனிதே. அமிழ்தை விட இனிமையானது. அமிழ்துக்கு 2 பண்புகள் உண்டு. ஒன்று மிகுந்த சுவையானது, அமுதம் போல இருக்கிறது, மிகுந்த சுவையானது. 2வது அது ஃபுட் ஃபார் லைஃப், ஃபுட் ஃபார் த சோல், உயிரை கொடுப்பது, உயிர்ப்பை கொடுப்பது. 2 கருத்திலேயும் அமிழ்தன்று சொல்றது. இந்த 2ம் இருக்கும். தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ். எங்கட பிள்ளைகள் தாங்க சாப்பிட்டு குடிச்சு அதில் எச்சியை வடிச்சு மூக்குச்சளியை வடிச்சு கையால் பிணைஞ்சு அதண்டு போட்டு தர மிச்ச சாப்பாடு அதை விட இனிமையானது, அமிர்தத்தை விட மேலானது. அப்ப பிள்ளைகளோட இப்படி சந்தோஷப்பட்டு enjoying the life, in living the life with their kids while they are growing up, அவைக்கு ஏற்ற மாதிரி விளையாடி, சின்ன பிள்ளைகள்ல இருந்து விளையாடி இருந்து. பல பேருக்கு அது வராது, பொதுவாக ஆண்களுக்கு அந்த காலம். அப்படி இல்லாம அவர் சொல்றார், தண்ட பிள்ளைகள் இதுல வடிவா சொன்னார், தம் மக்கள். இந்த மற்ற பிள்ளைகள் கூட குடிக்கலாது, அப்படி மற்ற பிள்ளைகள் சில குடிக்கலாது. தம் மக்கள் சிறுகை அளாவிய கூலன்னு சொன்னார். அப்போ அந்த எங்கடங்கட பிள்ளைகள்னு தான் அந்த இனிமையா இருக்கு, மற்ற வேண்ட பிள்ளைகள் அப்படி வராது. பொதுவாக எச்சிலை உண்ணக்கூடாது என்பது விதி. டோன்ட் ஷேர் யுவர் ஸ்பிட் என்று இங்கே சொல்லுவார்கள். ஆனால் விதிவிலக்குகள் உண்டு. விதிவிலக்குகள்ல உண்டு இது. பிள்ளைகள் சாப்பிட்ட எச்சில் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறது. அது வாயையில் தூரிய நீர் என்று சொல்லுவார். அங்காத காமத்து பாலில் வரும், முத்தம் கொடுக்க, அதிலே எச்சில் வராது, இதிலே எச்சில் வராது. மற்றது அடுத்தது குருவனுடைய சேடத்தை சிஷ்யன் புசிக்கலாம் என்று இருக்கு. அதிலேயே எச்சில் தோஷம் இல்லை என்று, அது ஆன்மீகத்தில் வர்றது. இது பொதுவாக மனித எச்சில். மற்ற எச்சில்களில் சொல்றது பசுப்பால் எச்சில் தான், ஆனால் தோஷம் இல்லை. பசுப்பால் எச்சில் தோஷம் இல்லை. தேனியுடைய எச்சில் தோஷம் இல்லை. பட்டு பூச்சியினுடைய எச்சில் தோஷம் இல்லை. அப்படி சில எச்சில்கள் தோஷம் இல்லைன்னு இருக்கு. அது வெளியில, இது மனிதர்களுடைய எச்சில். அப்ப அந்த 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 இல்லற வாழ்க்கையில இருக்கிற லிட்டில் பிளஷர்ஸை வடிவா சொல்றேன். அமிழ்தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தம் மக்கள்ல சின்ன பிள்ளையா இருக்கிறார், வளர்ந்த பிறகு இல்லை. சிறுகை என்றதை சொன்னார். பாருங்க எவ்வளவு குறிப்பு இருக்கு. தம் மக்கள் என்று சொன்னார், சும்மா மெட்ட வீட்டு பிள்ளைகள் அல்ல. சிறுகை சின்ன பிள்ளைகளா இருக்க செய்தது. அதுதான் அமிழ்து. அமிழ்து என்பது இனிமையாகவும் இருக்கும். இட் கிவ்ஸ் யூ த லைஃப். இப்படி எல்லாம் சின்ன சின்ன பிளஷர்ஸை என்ஜாய் பண்ணி வந்தா வாழ்க்கையில நோய் இல்லாமல் இருக்கலாம், நீண்ட காலம் இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் தான் எங்களுடைய வாழ்க்கையை அரித்து தின்பது என்று சொல்லுவார்கள். அப்ப இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிளஷர்ஸ் பொதுவாக நாங்கள் மறந்து போற உண்டு. ஆனா இதை இங்க வள்ளுவர் அழகாக கூறியிருக்கிறார். சொல்லுங்க, சொன்ன நீங்களா? அடுத்தது இன்னொரு ஆள் படிங்க, மாறி மாறி எல்லாரும். மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம். பிள்ளைகளை உடலால தீண்டுதல், தொடுதல், தடவுதல் அது இன்பம். மக்கள் மெய் என்றது உடம்பு, தீண்டல் உடற்கு இன்பம், எங்களுக்கு இன்பத்தை தரும். மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அது என்ற சொல்லுகளை கேட்கிறது செவிக்கு இன்பமா இருக்குது. பாருங்க, முதலாவது நாவுக்கு சொன்னார் அமிழ்தினி மினிதே என்று. இப்ப சொல்றார் அவரை தொட்டு விளையாடுறது இன்பம் என்றார். மற்றது அவைன்ற சொல்லு, சின்ன பிள்ளைகள் கதைக்கிறதுகளை கேட்கறது செவிக்கு இன்பம், காதுக்கு செவிக்கு இன்பம் என்று சொன்னார். அடுத்தது குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேடாதவர். இது நாங்கள் கேட்பது. தம்மக்கள் மழலை சொல், எங்கட பிள்ளைகளின் மழலை சொல். அது உச்சரிப்பு சரியா இருக்காது,
ப்ரொனவுன்சியேஷன் சரியா இருக்காது, ரெண்டு உச்சரிப்பும் ப்ரொனவுன்சியேஷன் உண்டு தான். மற்றது இலக்கண பிழை இருக்கும், வடிவ சொல்லாது என்றாலும் அது எங்களுக்கு மிக இனிமையானது. அது கேட்டு இன்புறாதவர்கள்தான் குழல் நல்ல இனிமையா இருக்கு, யாழ் இசை இனிமையா இருக்குன்னு சொல்லுவார். அதாவது இந்த யாழ் இசையை விட இனிமையானது தங்கட பிள்ளைகளுடைய மழலை பேச்சு என்று சொல்லுகிறார். தம் மக்கள், அது நீங்க தம் மக்கள் என்று, அது மிக முக்கியமானது. அடுத்தது துறந்தாரின் தூய்மை உடைய இல்ல நீங்க மாறி வாசிக்கிறீங்களம்மா, என்னையா மாறி வாசிக்கிறீங்கள். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். இங்க பொறுப்பை கொண்டு போடுறார். எல்லாம் பிள்ளைகளோட விளையாடத்தான் வேணும். சின்ன பிள்ளையா இருக்கே, அதுக்காக நெடுக விளையாடி கொண்டு இருக்கப்படாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. தந்தை மகற்காற்று நன்றி. நன்றி என்றா இங்க செய் நன்றி அல்ல, நல்ல செயல். ஒரு தகப்பன் மகனுக்கு ஒரு நல்லது செய்கிறார் என்றால் என்ன நல்லது செய்கிறது? அவருக்கு பொருள் வண்டி வைக்கிறது, கார் வண்டி கொடுக்கறது, மோட்டார் சைக்கிள் வண்டி கொடுக்கறது, செல்போன் வண்டி கொடுக்கறது, வீடியோ கேம் வண்டி கொடுக்கறது, இப்ப எல்லாம் நடக்குது. அது அல்ல நல்ல செயல். என்னன்னு கேட்டா அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு அவையில அவனும் ஒரு வரிசையில முன்னுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அவனை அறிவுள்ளவனாக பண்புள்ளவனாக வளர்த்து விடுவது. இது மகற்கு என்பது மகன் நண்டில்ல, மகளுக்கும் சேர்த்துத்தான். மகற்கு என்றா பிள்ளைக்கு கண்டெடுக்க வேண்டும். இதுலாம் மகன் மகன் என்றுதான் வருகிறது. தன் பிள்ளைக்கு தன் மக்களுக்கு என்றெடுக்க வேண்டும். மகற்கு ஆற்று நன்றி என்பது ஒரு நல்ல செயல். உங்களோட பிள்ளைக்கு ஒரு நல்லது செய்கிறேன்னு சொன்னா சீதனம் கொடுத்து கல்யாணம் கட்டி வைக்கிறதோ அல்லது மித்த பொருள்களை கொடுத்து அனுப்புறதோ அதுகள் அல்ல. அது படித்தாகவும் பண்புள்ளவனாகவும் இருந்தால் ஒரு சபையிலே அவரையும் முன்னுக்கு கூட்டு இருத்தி வைப்பார்கள். அப்படி ஒரு முன்னுக்கு இருக்கக்கூடிய விதமாக பிள்ளைகளை வளர்த்து வைக்கிறதுதான் ஒரு தந்தை மகற்காற்று நன்றி. தந்தை மகற்காற்று நன்றி. செல்லம் ஒரு பக்கம் இருக்குது, அது வேற. ஆனா இந்த பொறுப்பும் இருக்குது என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது தம்மில் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை. எங்கட பிள்ளைகள் அறிவண்ட எவ்வளவு அறிவண்டு கேட்டால் எங்களை விட அவர்களுக்கு கூடுதலான அறிவு இருக்கிறது. அந்த அளவுக்கு கொண்டு வந்து விடணும். They should be at least a step above us. இந்த இடைக்காடர் என்றவர் இருந்தார், கேள்விப்பட்டீர்களோ தெரியாது. மாணிக்க இடைக்காரர் என்ற பெயர்ல புன பெயர்ல கட்டளைகள் எழுதி கொண்டு வந்தவர் பத்திரிகையில. இப்ப தொடர்ந்து வாசிக்கிறது, நிறைய அனுபவம் எழுதுவார். அவர் UN எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ப்ரொஃபசர் கைலாசவதியினுடைய மாமனர் தகப்பனர் சாவைச்சி இடக்காட்டு பக்கத்தான் இருந்தவர். நாங்கள் இள வயதில் இருக்கேக்குள்ள நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்டாகவோ அல்லது இளவர் இருக்கேக்குள்ள இந்த கட்டுரைகளை வாசித்ததால நானும் இன்னொரு நம்பரும் அவரை தேடி போய் பார்த்து நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், அவருடைய கட்டுரைகளில் இவர் கொண்டு கொண்டு அவர் அழகாக கலை அறிவுகள் சொல்லுவார். ஒரு சொன்னார், தான் இவர் தன்னுடைய பிள்ளைகளை வெளியில தான் விட்டு படிப்பிச்சவர். கவர்மெண்ட் சேவன்ட் அதெல்லாம் வெளியில விட்டு படிப்பிச்சது. ஒரு முறை காணி வேலை நடந்து கொண்டிருக்குது. வேலை செய்து கொண்ட தொழிலாளி இருந்தா போல அந்த தலையில இருக்க துண்டா விட்டு போட்டு மெல்ல இவர்கிட்ட நடந்து வந்தார். இவர் என்ன ஏதோ விஷயமா வாரார், ஏதாவது வேலையை பற்றி கதைக்க போறாரோ அல்லது இடையில ஏதாவது போயிட்டு வரவோ டீ குடிக்கவோ எதுக்க போறான்னு கேட்டாராம். ஐயா, அவங்களோட பிள்ளைகள் வெளியில படிக்குதுன்னு தெரியும், எவ்வளவு செலவாகுதுன்ட்டு கேட்டாராம். இவர் ஏனென்று கேட்க, இல்லையே ஐயா, எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான் என்று தொடங்கினாராம். அவர் சொல்றார், அந்த தகப்பனுக்கு அவருக்கு எவ்வளவு செலவுன்னு தெரியாது, அவர் கிட்டவும் முடியாது. என்றாலும் ஆசை, தன்னுடைய பிள்ளையையும் தான் அப்படி அனுப்பிச்சு படிப்பிச்சுடலாமோ, தன்னை விட தன்னுடைய மக்கள். அதான் சொன்னார். அதை போட்டு சொல்லுவார், ஒவ்வொரு பெற்றோரும் தங்கட பிள்ளைகள் ஆக குறைந்தது தங்களை விட ஒருபடி மேலாக அறிவிலே முன்னேறும் அளவுக்கு செய்கிறது ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னார். அட்லீஸ்ட் ஒரு படி மேலா, பல படி மேலா வாரது இருக்குது என்று போட்டிருந்தவர்.
அதான் சொன்னார், தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை. எங்களை விட எங்களோட பிள்ளைகள் அறிவு கூடுதலாக இருக்கக்கூடியதாகிறது. மாநிலத்து மன்னியிற்கெல்லாம் இனிது. இது அவர்களுக்கு மட்டுமில்லை, பெற்றோருக்கு மட்டுமில்லை, அப்படி கொஞ்சம் அறிவு கூர்ன பிள்ளைகள் வாரது மற்ற உயிர்களுக்கு கூட அது சந்தோஷமான மகிழ்ச்சியானதாக இனிமையானதாக இருக்கு. ஏனென்றா அந்த அளவுக்கு, அதாவது மற்ற இந்த அறிவண்டது இங்கே சொல்லுறது தனியா புத்தக அறிவு அல்ல, அன்போட சேர்ந்த அறிவு. அதுதான் மன்னியிற்கெல்லாம் இனிது என்று சொன்னார். காசு சேர்த்து உழைச்சி சேர்த்து நாங்கள் எல்லாம் பிள்ளைகளை வளர்க்கக்குள்ள என்ன சொல்றது, நீ வளர்ந்து நல்லா படிச்சு வீடு வேண்டி கார் வேண்டி அப்படித்தான் சொல்றது. அப்படி அல்ல. அப்படி என்ன மற்ற உயிருக்கு இல்லை இனிது. அறிவு அந்த பிள்ளைகளை மற்றவர்களுக்கு பிரயோசனமானவர்களாக, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வளர்த்து விடுதல். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னியிற்கெல்லாம் இனிதென்றால் இந்த அறிவென்றது தனியே புத்தக படிப்போ அல்லது எங்களுடைய என்ன சொல்றது லைவ்லிஹுடுக்கு, அதாவது வயிற்றுப்பாட்டுக்காக நாங்கள் படித்து உத்தியோகம் படித்து உழைப்பை தேடுகின்ற படிப்போ, உடைமையை தேடுகின்ற படிப்போ, காசை தேடுகின்ற படிப்போ அல்ல, மற்ற உயிர்களுக்கெல்லாம் நன்மை செய்கின்ற படிப்பு. அதுதான் சொன்னார். அந்த அறிவு மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது என்று சொன்னார். அவை எப்படி படிப்பண்டதையும் சொன்னார். படிக்கிறது சரிதான், அந்த படிப்பில அன்பு இருக்க வேணும், மனிதநேயம் இருக்க வேணும், மற்ற உயிர்களை நேசிக்க வேணும். அதுதான் அங்கே இருக்கிறது. அது மிக முக்கியமான பண்பாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தொடக்கத்துல வள்ளுவர் பிள்ளைகள் நல்லதென்று சொன்னார். பிறகு பிள்ளைகள் என்ற கூழ் குடிக்கிறது சாப்பிட்றது நல்லதென்று சொன்னார். பிள்ளைகளை தொட்டு விளையாடுறது நல்ல சந்தோஷம் என்று சொன்னார். பிள்ளைகள் என்ற மழலச்சொல்கள் பிறகு இனிமையானது என்று சொன்னார். பிறகு பிள்ளைகள் கொஞ்சம் அறிவாளியா இருக்க வேணும், அறிந்த இடத்துல இருக்கணும் என்று சொன்னார். அறிவோட அன்பும் இருக்க வேணும், மற்ற உயிர்கள் எல்லாம் மகிழக்கூடியதாக இந்த பிள்ளைகள் இது படிச்சிருக்கணும் என்று சொன்னார். அதே மாதிரி இப்ப அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த வேடையே சொல்லிட்டார். இப்படிப்பட்ட அறிவும் பண்பும் உடைய பிள்ளைக்குத்தான் பெயர் சான்றோன். வள்ளுவன் நல்ல ஒரு சொல்லு சான்றோன். நாங்கள் சமயத்திலே எல்லாம் ஞானி என்று சொல்லுவோம், அருளாளர் என்று சொல்லுவோம், இங்கிலீஷில் ஜென்டில்மேன் என்று சொல்லுவோம். அதெல்லாம் இதுக்கு இணையாகாது. சான்றோன், சான்றோன் என்றா சால்பு, நல்ல பண்புடையவராக, அடக்கமுடையவராக, அறிவுடையவராக, அனுபவம் உடையவராக, அன்புடையவராக எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சொல்லு. இதுக்கு இணையான சொல்லு சொல்லுறாமண்டா இந்த புறநாட்டில் இருக்க ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோன் வாழும் ஊர் என் ஊர் என்று சொல்லி படிப்பார் புலவர் ஒருத்தர். அப்ப பிசிராந்தையார் என்ற புலவர் படிப்பார். ஏன் இவ்வளவு இளமையா இருக்குது இரண்டு கேட்க அவர் சொல்லுவார். யாண்டு பலவாக நிறையுலக ஆகுதல் என்று சொல்லி, இவ்வளவு வருஷமா இவ்வளவு வயசாச்சுன்னு இப்ப ஒரு நிறதிரை இல்லாம நல்ல இளமையா இருக்கிறான்னு சொல்ல, மாண்ட என் மக்களோடு மனைவியம் நிரம்பினர் என்று சொல்லி தொடங்குவார். அப்ப மாண்டையன் மனைவியோடு மக்களின் நிரம்பினர் என்று சொல்லுவார். என்னுடைய மனைவி நல்ல பண்பான மனைவி, அதான் வாழ்க்கை நிலம். மக்களின் நிரம்பினர், என்னுடைய பிள்ளைகள் நன்மக்கள் போர், அதைத்தான் சொன்னார். அந்த இளையரும் என்று சொல்லுவார். இளையர் என்றது இங்க வந்து அவருடைய யூனியர்ஸ் அவரோட வேலை செய்கிற மற்றாக்கள் அவையும் அதுக்கு ஏற்றம் இருக்கிறோம். மன்னனும் அல்லவ செய்யாது காப்பான் என்றவர். அல்லவ செய்யான், மன்னன் தீங்கு செய்வதில்லை, நாட்டை நன்றாக காக்கின்றான். அதன் தலை என்று சொல்லுவார். எல்லாத்துக்கும் மேலானது வந்து ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் வாழும் ஊர் என் ஊர் என்று முடிப்பார். அந்த சான்றோர் என்றதுக்கு வரவிலக்கணம் கேட்டால் இதுதான். ஆன்று ஆழமாக, நல்ல ஆழமான அறிவு அனுபவம் எல்லாம் இருக்கணும். அவிந்து அடங்கி, அவிந்து அடங்க பக்குவப்பட்டிருக்க வேணும். வெந்து பக்குவப்பட்டிருக்கணும். அவிந்து அடங்கிய, அடக்கம் இருக்கணும். என்ன விட ஆளில்லை என்று துள்ளி கொண்டிருக்கக்கூடாது. கொள்கை சான்றோர், பிரின்சிபிளான ஆக்களா இருக்கணும். சும்மா பிளெக்சிபிள் எல்லாத்துக்கும் நுழைஞ்சு கொண்டு போற ஆக்களா இருக்கக்கூடாது. கொள்கை சான்றோர், அழகாக சொன்னார். அப்படி இருக்க வேணும்.
அதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் என கேட்டதாய். ஒரு பிள்ளை பிறந்தோன்னு தாய்க்கு ஒரு சந்தோஷம் வரும். அதைவிட பெரிய சந்தோஷம் தன் பிள்ளையை சான்றோன் என்று மற்றவர்கள் சொல்ல கேட்டதாய். இப்ப எல்லாருக்கும் எங்கட வெள்ள காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு எங்கட பிள்ளை எங்களுக்கு பெருசுதான். ஆனா மற்றவர்கள் அதை சொல்ல வேணும். அதை கேட்கக்குள்ள அந்த தாய்க்கு அப்படி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வரும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை. ஈன்ற பொழுதில் என்றது இந்திரா காந்தி ஒரு இன்டர்வியூ கொடுக்குற உங்களோட லைஃப்பில் த மோஸ்ட் மெமரபிள் ப்ளஷரபிள் மொமெண்ட் என்னென்று சொல்லியிருக்க வென் ஐ வெகாட் மை ஃபர்ஸ்ட் சைல்டு என்று சொல்லுவாள். இந்த முதல் பிள்ளை பிறந்ததான் தன் வாழ்க்கையில் மிக இனிமையான பகுதி என்று ஞாபகம் என்று சொல்லுவாள். அதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும். அதைவிட பெரிய சந்தோஷம் தன் பிள்ளையை சான்றோன் மகன் என்றது இங்கே வந்து மகளையும் குறைக்கும். சான்றோன் என கேட்ட தாய். அடுத்தது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்றோ என் மோட்டான் கொள் எனும் சொல். மகன் தந்தை காற்று உதவி. தந்தை மகற்காற்று நன்றி என்று பார்த்த நாங்க நல்ல செயல். இங்க வந்து மகன் தந்தை காற்று உதவி. ஒரு மகன் தகப்பனுக்கு செய்கிறேன் என்று கேட்டா காசு கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது, வச்சு பார்க்கறது, அது இல்லை. இவன் தந்தை என்னோற்றான். இவனுடைய தந்தை என்ன தவன் செய்தான்? நோன்பு நோற்றான். அதான் என் நோற்றான் என்பது நோன்பு நோற்றல். இவன் தந்தை என்ன தவன் செய்தான் கொல்லண்டா, அது ஒரு அசைச்சொல். இனும் சொல். இப்படி மற்றவ சொல்லுவோம். தாய்க்கு சான்றோன் என கேட்டதாய். தகப்பனுக்கு என்ன பிள்ளையப்பா தகப்பன் என்ன கொடுத்து வச்சது. நாங்கள் சொல்லுவோம் கொடுத்து வச்சவர் என்று சொல்றது அதைத்தான். கொடுத்து வச்சேன்டா தவன் செய்தவர். இவன் தந்தை என்னோட்டான் கொல்லென்னு சொல். அப்ப மற்றவர்கள் நல்லவர் என்று சொல்லக்கூடியதாக பிள்ளைகள் இருக்கணும். எங்களுக்கு நல்லதா இருக்கிறது இல்லை, எங்களுக்கு மட்டும் நல்லதா இருக்கிறது இல்லை, அம்மாவுக்கு அப்பாவுக்கு நல்லா இருக்கிறது, வீட்டுக்கு நல்லா இருக்கிறது, வீட்டுக்கு உழைச்சி தாரது, சகோதரங்களுக்கு நல்லா இருக்கிறது அல்ல, மற்ற பிற மனிதர்களுக்கு நல்லா இருக்க வேணும். மன்னிவிற்கெல்லாம் இனிது என்று சொன்னவர். அதையிட மற்ற மக்கள் சொல்ல வேணும். சான்றோன் என கேட்டதாய். சான்றோன் என்று மற்றவர் சொல்ல கேட்கிறதாய். இவன் தந்தை என்னோட்டான் கொல்லன்னு சொல். இவன் தந்தை இந்த பிள்ளையை போடுறதுக்கு என்ன தவன் செய்திருக்கணும் என்று மற்றவர்கள் சொல்லுற சொல். இந்த ரெண்டும் தான் தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய இந்த பிள்ளைகள் செய்கின்ற உதவி. அப்ப தகப்பன் பிள்ளைக்கு செய்கிற உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். இதே மாதிரியான ஒரு கவிதை புறநானூற்றிலே வரும். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே என்று சொல்ல. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே. அந்த பாடல்களை பார்க்கலாம். திருக்குறளை தான் கடைசி. அதில் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே என்ற பாட்டு ஒன்று இருக்குது. அது பார்த்துடுவோம். அதில் ஒவ்வொருத்தருக்கும் அவர் அந்த கடமையை சொல்றது என்று வரும். அதுண்டு மற்ற யாண்டு பலவாக நிறையில் ஆகுதலையும் பார்க்க வேணும். முதல் பார்ப்போம். யாண்டு பலவாகியது உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது புறநானூற்றில் வர்ற பாடல். சான்றோன் என்பதற்கு விலக்கணம் சொல்ற பாடல். இது சான்றோன் என்பதற்கு மட்டும் இல்லை. இந்த பாட்டு படிங்க பாப்ப. புறநானூறு 191 பாடல். யாண்டு பலவாக நரையில வாகுதல் ஆங்கே இயரென வினவுதிராயின். யாங்கு ஆகியரன். அதான் யாங்கு ஆகியரன். யாங்கு ஆகியரன் எப்படி வந்தது? எப்படி உனக்கு ஆகிச்சு? எப்படி இவ்வளவு நிலைமையா இருக்கிற? என்ன இப்படி என்ன ரகசியம்? ஆகியரன வினவுதிராயின். வினாவினால் மாண்டவன் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மாண்ட என்பது சிறந்த.
இந்த மாண்டன செத்த இல்ல சிறந்த சிறந்த என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். நிரம்பினர் என்றால் நிறைந்த குணங்களுடையவர்களாக நற்பண்புடையவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு நிறைவா இருக்கணும், அவ்வளவுதான். என்ற மனைவி எனக்கு நல்ல நிறைவா இருக்கிறாள், என்ற பிள்ளைகளும் எனக்கு நல்ல நிறைவா இருக்கு, வாழ்க்கை துணைகளும் நல்லா இருக்கு, மக்கட்புகரும் நல்லா இருக்கு. அதுதான் முதலாவது. அது வாழ்க்கையில சுகமா இருக்கணும். அதுதான் ஹெல்த்தி லைஃப் தான் சொல்றார். யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கி ஆகியன வினவுதிராயின். இவ்வளவு வயசாயும் இவ்வளவு இளமையாயும் சுகமாயும் இருக்கிறீரே, நோய் நொடி இல்லாமல் என்ன காரணம் என்று கேட்டால் முதலாவது வாழ்க்கை துணைலம் என்ற மனுஷி அல்லது கணவன், இரண்டாவது பிள்ளைகள், மாண்டையன் மனைவியோடு மக்களின் நிரம்பினர். யான் கண்டு அணையர் என் இளையரும் இளையர் என்றது அவைக்கு கீழே வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு கீழானவர்கள் இளையவர்கள். கீழே இருந்து வேலை செய்கிறாக்களும் யான் கண்டனையர், நான் என்னத்தை பார்த்து எப்படி செய்யணும் என்று யோசிக்கணுமோ அதே மாதிரி அவை எள்ளண்ட முதல் எண்ணு கண்டு நிற்கிறோன்னு சொல்லுவேன். வேலை செய்கிறாக்களும் அது மாதிரி இருக்கணும் என் இளைஞரும். அடுத்தது வேந்தனும் அல்லவை செய்யான். வேந்தனும் அல்லவை செய்யான். அரசன் ஒரு கெடுதியும் செய்கிறீர்கள் எங்கட நாட்டுல. இலங்கை மாதிரி இந்த மாதிரி என்று இல்லாம அல்லவை செய்யான். அடுத்தது என்ன? காக்கும். காக்கும். அவன் தீயது செய்யறேல, ஆனா தீயது வராம பாதுகாக்கிறான். அல்லவை செய்யான், காக்கும். அதன் தலை என்றால் இது எல்லாவற்றுக்கும் மேலானது, தலைமையானது, முதன்மையான காரணம் என்னென்று கேட்டால், கடைசிக்கான சொல்வார் இதெல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் முதன்மையான காரணம் என்னென்று கேட்டால் ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை. சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. ஆன்று விதிக்கணும். ஆன்று ஆழமாக, அனுபவத்திலையும் அறிவிலையும் ஆழமான, அவிந்து பக்குவமான, அவிந்தது பக்குவமான, சமைஞ்சு பக்குவமா வாரது, அடங்கி அடக்கமான, கொள்கை சான்றோர், ஆனாலும் பிரின்சிபிளோட தங்கட கொள்கையோட இருக்கிற சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. பாருங்க, ஒரு ஆள் சுகமா நல்லா இருக்கணும்டா, இப்ப எல்லாம் ஹெல்த் எல்லாம் சொல்ற, டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கிறோம், அதெல்லாம் விஷயம் இல்லை. உங்களோட பர்சனல் ஹெல்த் டிபெண்ட் ஆன் யுவர் ஃபேமிலி ஹெல்த், ஒக்கியூபேஷனல் ஹெல்த் இளையனும். மற்றது சோஷியோ பொலிட்டிக்கல் ஹெல்த், சொசைட்டி அரசாங்கம் எல்லாம் நல்லா இருக்கணும். மற்றது மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள் அரவுண்ட். ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. இதுல இந்த அதிகாரத்தில் இருக்கிற வாழ்க்கை துணைலம் வந்துட்டது, மாண்டையன் மனைவி. மற்றது நன்மக்கட்பேறு வந்துட்டது, மக்களின் நிரம்பினர் என்றது வந்துட்டது. அடுத்தது சான்றோர் என்பதற்கு வரவிலக்கணம் வந்துட்டது. எப்படி கண்டா, ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை கொண்டவர்கள் சான்றோர். ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர். சான்றோர் எனப்படுவது யார்? திருக்குறளை படிச்சுட்டா பிறகு வந்துட ஞானியா இருக்கிறத விட சான்றோனா இருக்கிறதா நல்லது போல இருக்கு. அதான் வள்ளுவருடைய முழுமை. அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது, இந்த ஈன்று புறந்தறுதல் இந்தலை கடனே என்ற ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அதுக்கும் அங்கதான் வரும், அதை எடுத்துட்டு சொல்றேன் பிறந்த வாரம். ஈன்று புறந்தறுதல் இந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்று அந்த பாட்டு வரும். அடுத்தது இது புறநானூற்று. பாருங்க, இது புறநானூற்று பாடல். எத்தனையாவது பாடல்? 312வது பாடல். பாருங்க, படிங்க. கொஞ்சம் பேர் பேச்சு வரும். இப்ப படிங்க. ஈன்று புறத்தறுதல் எந்தலை கடனே, சான்றோர் நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடிக்கு கொடுத்தல் கொல்லற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஒளிவு வாழ் அருஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இது புறநானூறு. பாருங்க, இதுவும் புறநானூறு.
முதலாவதும் புறநானூறு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, திருக்குறளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்கள் இதெல்லாம். அப்ப ஒரு பிள்ளைக்கு சொல்றார், இது ஒரு பெண் பாடினது, தாய் பாடின பாட்டு, அது ஒரு சிறப்பு. இந்த பாட்டை பாடினவர் ஒரு தாய் பெண், பெயர் தெரியாது, பொன்முடியார் என்று சொல்லின. பொன்முடியார் என்ற பெண் வந்து பாடியிருக்கிறார். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை, எந்த கடமை வந்து பெத்து பழத்து தாரது, பெத்து உடம்பா ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. தந்தைன்ற கடமை என்ன? சான்றோனாக்குதல். சான்றோனாக்குறதுக்கு அறிவை கொடுக்க வேணும், அன்பை கொடுக்க வேணும், பண்பை கொடுக்க வேணும். ஆன்று அவைந்து அடங்கிய கொள்கை அவையத்து முந்தி இருப்ப செயல், சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. இது புறநானூறு. அப்ப என்ன செய்யணும் அங்க? அவன் வந்து போர் செய்ய வேணும். இது அந்த காலத்து சிறு சிறு குழுக்களாக இருக்கின்ற மக்கள், போர் முக்கியம், பொருளாதாரத்துக்கும் போர் முக்கியம், பாதுகாப்புக்கும் போர் முக்கியம். அப்ப வேல் வடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனை, வெப்பன்ஸ். அதை இந்த இரும்பு வேலை செய்கிற கொல்லர் செய்து கொடுக்க வேண்டியது அவற்ற கடமை. நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே. நன்னடை என்பது என்ன? நல்ல ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள், நல்ல நடை என்று சொல்லுவார்கள். இங்கே வந்து நல்ல ஒக்குபேஷன், அவனுக்கு ஏற்ற விதத்திலே அவனை ஒக்குபை பண்றது. ஏன் அந்த காலத்துல வேறு ஒக்குபேஷன்லாம் கிடையாது, படையில கொடுக்கறதான். தன்னுடைய படையில சேர்த்து அவனை பயிற்சி செய்து எடுப்பித்தல். நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, மிலிட்டரி ட்ரைனிங். ஐயா, எக்ஸ்கூஸ் மீ, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஐயா, விலகுறேன். ஓம் ஓம், நல்லதம்மா, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்ப நன்னடை என்பது இங்க நல்ல நடத்தையை சொல்றது மட்டுமல்ல, நல்ல ஒக்குபேஷன், நல்ல வேலை, அதுலயும் வந்து நல்ல ட்ரைனிங். இங்க மிலிட்டரி ட்ரைனிங்கை தான் சொல்லுது. நன்னடை நல்கள் வேந்தற்கு கண். அவன் எடுத்து ட்ரெயின் பண்ணி எடுக்கூட, அவன் சும்மா வெளியில வேலை சொல்லி கொண்டு வந்த வேலை இல்லை. அவன் வேலை என்னன்னு கேட்டா, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி. சமம் என்பது சமர், யுத்தத்துல. அருஞ்சமம், கடுமையான யுத்தத்துல ஒளிர்வாள் முறுக்கி, ஒளிர்கின்ற வாளை சுழட்டி எறிந்து களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. இந்த யானையை கொன்று வருதல் அவன் வேலை. அவன் பெரிய வீரனாயிருக்க வேணும் என்று சொல்லுது. இது புறநானூறுல. இப்ப இப்படி எல்லாம் செய்யலை, போன்ற கேங்கன்னுடுவாங்களே. அப்ப இதைத்தான் சொல்லுறது. திருக்குறள் எங்க இருந்து வருதுண்டா, ஃப்ரம் மார்ஷல் ஹீரோயிசம் டு மோரல் ஹீரோயிசம். நீங்க திருக்குறள் மாநாட்டுக்கு வந்துருந்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஃப்ரம் மார்ஷல் ஹீரோயிசம். மார்ஷல் ஹீரோயிசம் என்றா ஒரு போர் செய்கின்ற ஒரு வீரன், ஹீரோ. அந்த ஹீரோயிசத்துல இருந்து மோரல் ஹீரோயிசம், அறத்திலே ஒரு நன்னறையாளனுக்காக மாற்றிக்கொண்டு வருகிறது. பாருங்க, இப்ப திருக்குறளுடைய பங்கு என்னென்று கேட்டால், சங்க இலக்கிய காலத்தில் இருந்த மார்ஷல் ஹீரோயிசம், அதாவது போர் செய்தல், களிறெறிதல், பசிநிறை கவர்தல், வேளாள போய் சண்டை பிடித்தல் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஹீரோயிசம். சின்ன பிள்ளையே யுத்தத்துக்கு அனுப்பி தாயெல்லாம் பெருகுது. அந்த ஹீரோயிசத்துல இருந்து அறறடி நிற்றல், கல்வி கற்றல், சான்றோனாக வாழ்தல், மற்றவருக்கு உதவுதல் என்ற பண்புக்கு மாற்றி கொண்டு வருகிறது. மடை மாற்றம் நிகழது திருக்குறள்ல. சங்க இலக்கியம் என்னத்தான் படிச்சாலும் இந்த மோரல், அப்ப ஃப்ரம் மார்ஷல் ஹீரோயிசம் டு மோரல் ஹீரோயிசத்துக்கு வந்தது திருக்குறள். மோரல் ஹீரோயிசத்தை ஸ்பிரிச்சுவல் ஹீரோயிசமா ஆக்கினது எங்களுடைய பக்தி இயக்கம். அதான் நாங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கணும். சங்க காலத்துல போராட்ட வாழ்க்கை, சின்ன சின்ன குடிகளா வாடுறது போராட்டம் தான். நீங்க வன்னியில இருந்தா தெரியும், பன்றி வரும், புலி வரும், சிறுத்த புலி எல்லாம் வந்து ஆட்டுக்குட்டி எல்லாம் இழுத்து கொண்டு போறது கண்ணுக்கு முன்னாலேயே நடக்கும். பன்றி வந்து பயிர்களை அழித்து கொண்டு போகும், குரங்கு வந்து தண்டு கொண்டு போகும். தொடர்ந்து போராட்டம் தான். காவல் இருக்க வேணும், வேலி வைக்க வேணும், சுட்டு தள்ள வேணும், எல்லாம் இருக்குதுங்க. அது இல்லாம சீரிய ஒரே போராட்டம் தான் வாழ்க்கை. நிலம் விளையும் தான் நல்ல, ஆனா எல்லாம் பெறும். அது போராட்டம். அந்த போராட்டத்தோடு அந்த காலத்துல பக்கத்துல இருந்து பகைவரும் தருவார்கள், கல்வரும் தருவார்கள். இப்ப அதுக்கும் காவலா இருக்கணும். பசு நிறைய காக்க வேணும், இதை காவல் காக்க வேணும், பெண்களை காக்க வேணும். அப்ப போர் வேணும் அந்த நேரத்தில். அதுல இருந்து அந்த அரசு என்பது நன்றாக வளர்ந்து நல்ல கட்டமைப்போட வரைக்குள்ள அந்த அரசு அந்த காவல் பகுதி எடுத்த உடனே இங்கால வந்து அவர் சொன்னார், அதான் அரசு என்றதை வச்சார், பொருட்பாலை வச்சார், கவர்னன்ஸை வச்சு போட்டு அங்கால
மோரல் அறநெறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக வருகிறது. அந்த அறநெறிகளையும் உள்வாங்கி முந்தின ஹீரோயிசத்தையும் உள்வாங்கி அதுக்கு அங்கால கொண்டு வந்து பக்தியிலே மடமாட்டி விட்டது பக்தி இலக்கியங்கள். இந்த தமிழிட 3 காலங்கள், சங்க இலக்கிய மரபு, பிறகு அங்கால வந்து திருக்குறளுடைய அறநூல்கள் மரபு, அப்படி அறநூல்கள் பிறகு வருது நாளடியார் மூதுரை எல்லாம் வருது தானே. அப்படி அறநூல்கள் மரபு, அதுக்கு பிறகு வர்றது வந்து பக்தி இலக்கிய மரபு. இப்போ இதுதான் அங்கே இருக்கிற அந்த 2 பாடல்கள். இது ஒப்பு நோக்கத்தக்கது. இதுலேயும் சான்றோன் என்று வந்திருக்குது, தந்தையினுடைய பொறுப்பொன்று வந்திருக்குது. ஆகவே எங்களை இன்றைக்கு வாசித்த குரலுக்கு பொருத்தமானதாக இதுவும் இருக்குது. வான்முகில் வளாது வெய்க வெளிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரது தெய்க குறவிலாது வீர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நரகர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர மகாதேவா. ஹரஹர நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் சித்தபேசாம் சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.